படம் ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. யா பெத்தி மூவி. ஆக்சுவலி நான் தெலுங்கில் வாட்ச் பண்ணேன், நான் தெலுங்கு தான். ஸோ சூப்பராக வந்திருக்கு மூவி. இதுக்கு மெயின் பேக் போன் வந்து ரஹ்மான் சார் தான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்தது அல்டிமேட்டான ஆக்டிங்கு ராம் சரண் சார். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லேக் அது இதுன்னு பார்க்காம வந்து படத்தை பார்க்கலாம். 3 மணி நேரம் இந்த படத்துக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுமான்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று சொல்ல வராங்க. ஸோ அது ஸ்போர்ட்ஸ் மூலயமா கொண்டு போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தைரியமாக வந்து பார்க்கலாம். சிவானாவை ரொம்ப அதான் இந்த மூவியில் தான் அவர் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப தூரம் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன்னா சில படத்துலலாம் வந்து அங்கங்கே தான் அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே அவர் ட்ராவல் பண்ணிருக்காரு. அவர் கேரக்டர் ஒர்த்தான கேரக்டர் ஆக்சுவலி. சூப்பர் சார், அல்டிமேட்டு. அதாவது வந்து அவரது ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் வரும். பட் இந்த மூவிலையும் ஆஸ் யூஷுவல் அவரோட ஸ்டைல், அவரோட இதை நம்ம மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. யா நல்லா இருக்குது சார். ஆக்சுவலி அது வந்து ஒரு கமர்ஷியல் தான். அது ஒரு கமர்ஷியலுக்காக காட்டணுன்றதுக்காக, ஏன்னா நம்ம மக்கள் கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ அதனால் அது வந்திருக்கு. ஸோ சூப்பராகவே எல்லோரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இல்லை அதாவது வந்துன்னா அதுதான் சொல்கிறேன், இது எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு நல்ல மெசேஜ் தான். ஏன்னா எந்தெந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதோ அது எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது ஒரு நல்ல மெசேஜ் தான். அக்செப்ட் பண்ணுறது தான். ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் சீனை வந்து அக்செப்ட் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வந்து அது மூலியமாக தான் இந்த ஒரு இடத்துக்கு போக முடியுன்ற ஒரு கான்செப்டே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதனோட அது ஒர்க் அவுட் ஆகும். பெட்டி டார்ச்சர் அப்படின்னு வச்சிடலாம் ஒரே வார்த்தையில். ஒரு நல்ல கோர் பிளாட்டை எடுத்து எப்படிலாம் கெடுக்க முடியுமோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெட்டி. நல்ல பிளாட் ஆக்சுவலாக. ஸ்போர்ட்ஸும் அதே நேரத்தில் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை, இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரத்தில். முதல்ல இந்த 3 மணி நேரம் படம் இருக்குது தடை விதிக்கணும் முதல்ல. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் உட்கார வைக்கணும்னா அந்த படத்தில் அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா டெஃபினட்டாக படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த டயர்ட்னஸ் வந்துடும். இந்த படத்துலேயே அதான் நடந்தது. ஒரு கோர் பிளாட்டை தாண்டி இந்த தேவையில்லாத அந்த லவ் போர்ஷனு, இந்த அதாவது ஒரு ஹீரோயினை இவ்வளோ கேவலமாக இதுக்கு மேலே காட்ட முடியாது தலைவா. அவ்வளோ அந்த ஹீரோயின் போர்ஷன் மொத்தத்தையுமே ட்ரிம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு திங். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு சில சீன்ஸ் ரிப்பீட்டடாக வரும். அதுவும் இல்லாமல் என்ஜாய் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ராம் சரண் சார் நல்லா ஆக்டிங் பண்ணிட்டாரு. படத்தில் என்னதான் சொல்ல வராங்க? ஏன்னா படத்தில் என்னதான் சொல்ல வராங்க மக்களுக்கு? மெசேஜ் டோன்ட் கம்பேர் எனி ஒன், பி யோர் செல்ஃப், நெவர் கிவ் அப், தட்ஸ் ஆல். ஒரு 3 hours படம். படத்தோட லென்த்து கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக இருக்கா? ஏன்னா லேகாக இருக்கா? இல்லை கொஞ்சம் லேகே இருக்குது. அந்த கேமரா ஷாட்ஸ் வந்து லேக் இருக்குது. ஆக்டிங் வந்து அந்த ஃபுல்லாக என்டர்டெயின் வந்து இல்லை எதுவுமே இல்லை, லேக் இல்லை. கொஞ்சமாக இருக்குது லேக். படத்தில் கிளாமர் எங்கே? ஜான்வி கபூர், ராம் சரண் ஆக்டிங். ஃபேமிலியோட பார்க்குற மூவி. ஃபேமிலி watch movie especially for kids and the common man. about the common பெத்தி படம் பார்த்தேன் நான். என்னவோ வந்துட்டு படம் நிறைய பேர் சொன்னாங்க, ஆஹா ஓகோ பிளாஸ்டர்னாங்க. பிளாஸ்டர் நம்பி வந்து பார்த்தா எங்களை வந்து ஏன்டா படம் பார்த்தேன்னு சொல்லி சாவடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. டீசரை பார்த்தா ஸ்போர்ட்ஸை வச்சு தான் அந்த கதையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஒரே தூக்கமாக வந்தது ப்ரோ, அந்த மாதிரி இருக்குது. ஸோ படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம்மு, ரகுமான் சாரோட மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. நடித்த எல்லாருக்கும் கரெக்டான கேமியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது, எடிட்டிங் சூப்பராக இருக்குது, ஸ்டண்ட் சீனு, ஃபைட் சீனு எல்லாம் ஓகே ப்ரோ. ஆல்ரெடி இந்த படத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். எதிர்நீச்சல் இந்த மாதிரி படம்லாம் அதுலனா ஒரு கேமு, இதில் 3 கேம் வச்சு ஏதோ வித்தியாசமாக கொண்டு வரேன்னு சொல்கிற மாதிரியே இந்த என்ன சொல்கிறது, குட்டையில் விழுந்த மட்டை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேம் கொண்டு வராங்க, ரிப்பீட்டு, அடுத்த ஒரு கேமு ரிப்பீட்டு, அடுத்த ஒரு கேமு ரிப்பீட் பண்ணி எங்களை சாவடிக்கிறாங்க ப்ரோ. அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்து மக்களோட ஐடென்டிட்டினா என்னன்னே தெரில, அவங்க யாருன்னே தெரில. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுலேருந்து ஒருத்தர் வந்து ஸ்போர்ட்ஸ் போய் கேம் விளையாண்டு வின் பண்ணி இதுதான் என் கிராமம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட கதையே. பொலிட்டிக்கலாகவும் பேசுகிறாங்க. இல்லை, இப்போது பொலிட்டிக்கலான்னு சொல்ல முடியாது.
அதாவது வந்து இந்த மூவிக்கானது, அதாவது இந்த மெசேஜ், அதாவது வந்து நம்ம லாஸ்ட்டை நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பொலிட்டிக்கலாக சொல்ல வரல, ஒரு நல்ல மெசேஜ் ஒரு மக்களுக்கு அதிகாரங்களுக்கு சொல்ல வரதா வராங்க தவிர மற்றபடி வந்து பொலிட்டிக்கலான மூவி கிடையாது இது. சூப்பர் சார், சூப்பர். அவர் அல்டிமேட். அதாவது வந்து அவங்க ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் லேக் இருக்கிற மாதிரி தோணும், அதை கொஞ்சம் ஏதாச்சும் அவங்க ட்ரிம் பண்ணி கொஞ்சம் அவங்க இது பண்ணாலே போதும். மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லாமே இருக்குது இதில், வந்து எமோஷன்ஸ், காமெடி எல்லாமே இருக்குது. அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் எமோஷன்ஸ் வந்து இதில் இன்வால்வ் பண்ணி அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. எந்த டைம் அப்படின்னு சொல்ல முடியாது சார், என்ன பர்டிகுலரானு சொல்ல முடியாது. பிகாஸ் என்னென்னா அந்த ஸ்டார்டிங் ஓவராலாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அதை ட்ரிம் பண்ணி அது ஓவராலாக அவங்க இது பண்ணி மீதி ஸ்டோரியை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக வரும். அவ்வளோதான். சார், தேங்க்யூ. பெத்தி ரொம்ப அருமையான படம், சூப்பரான படம், சுவையான படம், அருமையான படம், ஆஸ்கருக்கு உண்டான படம், எல்லாமே படம். அப்படி சொல்லலாம் தான் ஆசை எனக்கும். ஆனால் படம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் ஹாப்லேயே நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாப்ல சொதப்பிட்டாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் ஹாப்லேயே வந்து படம் முடிஞ்சது, செகண்ட் ஹாப்பில் ஃபுல்லாக ஒரு சார்பட்ட பரம்பரை எடுத்து ஓட்டுனுங்கிறாங்க. என்னடா அந்த டேரக்டர் இந்த படம் பார்த்தாலே இல்லையா, நம்ம தமிழ் படம் ஆர்யா சார் நடிச்ச படம் பார்த்தாலே தெரியல, அதே வச்சு எடுத்துகிட்டு ஒரு முக்கால் ஒரு படம் அப்படி ஓடிச்சு. ஏதோ பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து. ஏன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸில் திறமை இருக்கும், ஆனால் வந்து அவங்க ஸ்டேட் லெவல்லையோ டிஸ்ட்ரிக்ட் லெவலையோ ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அது எப்படி போகணும் எப்படின்னு தெரியாது. அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பேட் அடிக்க வச்சுச்சு. அவ்வளோதான். ராம் சரண் சாருக்கு அவரோட உழைப்பு ரொம்ப உயர்வாக சொல்லலாம். ஏன்னா அவரோட அர்ப்பணிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஆனால் கதையில் அங்கங்கே தோய்வு ஏற்படுத்திச்சு. என்னடா உட்காந்தா எந்திரிச்சு போனால் போகிற மாதிரி இருந்துச்சு. 1 hour 2 hourலாம் நம்ம தாங்கலாம், 3 hour யோசிச்சு பாருங்கள். நம்ம 1 hour 2 hour, நம்ம 1 hour போச்சுனாவே ஐயோ கைகெல்லாம் நடுக்குதுல, சோறு மாத்திரை எடுத்து இல்லைடா ஐயோ அப்படின்னு 3 hour வச்சு ஓடுற மாதிரி ஓடி வந்துட்டேன். அந்த அளவுக்கு படம் தெரிவிக்க விட்டேன். இல்லை படத்தில் வந்து எல்லாமே பார்த்த சீனாக தலைவா. நம்ம ஒரு 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 சீன் காட்டினா கூட ஒரு புதுமையாக இருந்துச்சுன்னா ரசிப்போம். ஒரு ஆரம்பத்தில் ஒரு வேறு ஒரு படத்தை காப்பி அடிச்சுனா கூட ஃபீலிங் ஏற்பட்டுச்சுன்னா ஓ நல்லா இருக்குடா படம் அப்படின்னு மாதிரி. இவங்க வந்து அந்த படம் கொஞ்சம், இந்த படம் கொஞ்சம், லப்பர் கொஞ்சம் அப்படி எல்லாம் 4-5 படங்களை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒன்று அது இல்லாமல் அங்கங்கே ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் வராங்க, அவங்களுக்கு ஏதோ லவ் போர்ஷன் ஏதோ லவ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், அவங்க வராங்க ஏதோ பண்ணுறாங்க. அவங்க ஓப்பனாக சொல்ல போனால் ஏய் உனக்கு கடன் ஃபுல்லாக இதே காஸ்டியூம்னு சொல்லி 2 ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க ஓட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் ஹீரோவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் எதுக்கு சார் நீங்களாம் பிஜிஎம் பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே புரியல சார். எங்கேயுமே உட்காந்து கேட்குற அளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு எங்கேயுமே இல்லை. சாங் கூட பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக நம்ம வாயில் ஏதோ ஒன்று பண்ணுவோம், அந்தளவுக்கு எதுவுமே சாங் கூட மைண்டில் இல்லை. அப்புறம் ஒரு ஸ்ருதிஹாசன் சாங் ஒரு மேடம் வராங்க, ஒரு சாங் ஆடுறாங்க, அது கூட ரொம்ப ரசிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட ஆக்டிங்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் நடிப்பில் ஓகே, ஆனால் கதையில் கோட்டை விட்டாங்களே அப்படி தான் சொல்லணும். மற்றபடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நம்மளை தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்காது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்மளால உட்காந்து பார்க்க முடியாது. 1 hour 2 hour உட்காரலாம், 3 hour எப்படி உட்கார முடியாது. அது கதை நல்லா இருந்துச்சுன்னா உட்காந்து ரசிக்கலாம். அந்த கதை இல்லை அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அது ரைட்டிங்கில் எழுதும்போது எனக்கு என்னென்னா லவ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு விதம் இருக்குது, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறதுலாம் ராம் சரண் மாதிரி உள்ள ஒருத்தர் இருக்கிற இடத்துல அவர் இப்படி சீன் சொல்லும் போது கூட அவர் தவிர்த்துருக்கணும். ஏன்னா அது ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அப்படி ஒரு சீனை அவரும் ஒத்துக்கலன்னா, ஹீரோயினுமே ஒத்துக்கலன்னா அந்த சீன் வராதுல்ல. பட் அவங்க ஏன் ஒத்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், இப்படி சாவடிக்கலாமா? டேரக்டரை பார்த்து நான் கேட்குறேன். அவ்வளோ கொடுமையாக பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோ. நம்ம வந்து ராம் சரண் சாருக்காக வந்துட்டு அவரோட ஃபேன்ஸுக்காக வேணால் வந்து பார்க்கலாம். இந்த படம் ஓடுமா என்னன்னேங்கிற ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. மேபி இந்த படம் ஓடிச்சுன்னா இந்த படத்தில் நடித்த ஹீரோயினோட கிளாமரை பார்த்து கூட வந்து ஓடும். ஸ்ருதிஹாசன் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கிளாமருக்காக ஓடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தெலுங்கு ஆர்டிஸ்டோட மூவி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா படக்கதை மொக்கையாக இருந்தாலுமே பொண்ணுங்களோட கிளாமரை பட்டு வந்து படம் வந்து பிளாக் பஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அவரோட ஆக்டிங் எப்பொழுதுமே தெரியும் இல்லையா, பயங்கரமாக பண்ணுவார். ஒவ்வொரு கேரக்டரும் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கதையை தான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம், சொதப்பி விட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது நான் வந்து தமிழ் லாங்குவேஜில் பார்த்தேன் இந்த படம். ஸோ அந்த படம் பார்க்குறதுக்கு வந்து அவங்க கொடுத்த டப்பிங்க்கும் வாய்ஸுக்கும் சிங்கே ஆகலை, அவ்வளோ மொக்கையாக கொடுத்து வச்சுருக்காங்க. தெலுங்கில் மேபி பார்த்த ஃபேன்ஸுக்கெலாம் மேபி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் தெலுங்கில் பார்க்கலாம், மேபி அதில் அந்த லாங்குவேஜில் பார்த்தா கூட ஓகே ஓரளவுக்கு வந்து கொடுத்த டிக்கெட் காசுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் சரியாயிடுச்சு, நல்லா இருக்குன்ட்டு வந்துடலாம். உட்காந்தே பார்க்க முடியாது ப்ரோ, அவ்வளோ கடுப்பாகுது. 3 hours. ஆமாம், 3 hours வந்து அவரோட படம் உட்காந்து பார்க்கணுன்னா பொறுமை வேணும்.
நிறைய பேர் உட்காந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறவங்க வந்து பாருங்கள். இந்த படம் டீசரை பார்த்துட்டு கேம் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த படம்னா நீங்கள் வந்து பாருங்கள். பட் வந்து படம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஒன்று தான் சொல்லுவேன் ஆடியன்ஸுக்கு, வீட்டிலேருந்து வரும்போது அனாசின் நோவாசின் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு கப்பில் சூடாக வந்து காஃபி டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா 3 hours உட்காந்து பார்க்கலாம் தாராளமாக. நான் சொன்ன ரிவ்யூக்காக வந்து பார்க்காதீங்க, டீசரை பார்த்துட்டு வந்து படம் பாருங்கள். ஓவரலாக படம் வந்து இதெல்லாம் ஓடிடியில் அழகாக உட்காந்து வீட்டில் வந்து ஏதோ முறுக்கு சாப்பிட்டுட்டு பார்க்க வேண்டிய படம். தேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஏதோ தெரியாமல் ட்ரெயிலெல்லாம் பார்த்து ஏமாந்து உள்ளே வந்துட்டோம். சரி வந்துட்டோம் உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தோம். 3:10 அதான் 3 ஹவர்கிட்ட நாங்களும் போயிடலாம் நினச்சி பார்த்தோம். ஆனால் முடியல. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்சு, செகண்ட் ஹாஃபில் விட்டா போன்ற மாதிரி எழுந்து ஓடிட்டோம். அந்தளவுக்கு படம் ரொம்ப வலிச்சிட்டாங்க அதில், வேறு ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் விஜய் சார் பிகில் பார்த்துருப்பீங்க. பிகில்ல ஒரு இன்ஸ்பயர் ஆன அந்த கதைன்றாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? Yeah, it is an inspiring film, yeah. டைரக்ஷன் ஓரியன்ட் இது கொஞ்சம் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தவங்களாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகுமா நீங்கள் நினைக்கிறீங்களா? Yeah, it will suit for the Tamil audience and for all also. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப்? Which one is nice, are you asking? Both are nice. Both are nice. Both are nice. Yes. எவ்வளோ ரேட்டிங் 10க்கு? 10 out of 10. சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா அது ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வரும்போது ஸ்போர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லையா மக்களோட பிரச்சனை பேசுறீங்கன்னா மக்களோட பிரச்சனையை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டுமே இல்லாத இங்கே பெரிய ரெண்டுத்தையும் போட்டு குழப்பறனால ரைட்டிங்கில் பிரச்சனை. ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம் அவ்வளோதான்.